Hello மக்களே, வெல்கம் டு LathusKitchen&Vlogs. சாரி, கொஞ்ச நாள் இன்கன்சிஸ்டன்சி இன் போஸ்டிங் ஃபுல் டே குக்கிங் விலாக். லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஐ காட் அப் வித் சம்திங், அதனால் போஸ்ட் பண்ண முடியல. இது ஆகஸ்ட் 4th ஃபுல் டே குக்கிங் விலாக். அன்றைக்கி காலையில் சரி சோலே வச்சு ஒரு சால்னா ஸ்டைலில் ஒரு குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதையும் போட்டு வதக்கிட்டு இதுக்கு இம்பார்ட்டண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா கல்பாசி, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு நைட்டே நான் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஊற போட்டிருந்தேன். ஊற வச்ச வேர்க்கடலையோட கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. சோலையும் நைட்டே ஊற வச்சுருந்ததுனால அதை காலையிலேருந்து ஒரு 6-7-8 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட இந்த அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை, தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி, உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த சோலை, இது கூட நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். காய்கறி சால்னா நான் வெறும் சோலை போட்டு பண்ணுறேன் இன்றைக்கி. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய மஸ்ட் ரெக்கமெண்டட் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். இதே ஸ்டைலில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இம்பார்ட்டண்ட் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் கல்பாசி, இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரோடு வர்றதுக்கு கல்பாசியை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. இது சப்பாத்தி, பூரி, அப்பம், இடியாப்பம், இட்லி, தோசையோடையும் சூப்பராக இருக்கும். இதுதான் ஆகஸ்ட் 4th ஃப்ரைடேக்கான பிரேக்ஃபாஸ்ட் லத்தூஸ் கிச்சனில். பொண்ணுக்கு ஸ்கூல் இருந்ததுனால அவளுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன் சோலி சால்னா வித் சம் சப்பாத்தி. எங்களுக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சோலே வந்து ஹை ப்ரோட்டீன், அதனால் ஹஸ்பண்ட்க்கு நிறைய ஒரு ஃபுல் போல் கொடுக்கலாம், தப்பில்லை. வித் ஆட்டா ரோட்டி தான். ஸோ பொண்ணுக்கு சரி இமீடியட்டாக லஞ்ச் பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கத்திரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாப்பொடி, இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டு மசாலா தடவி டைரெக்டாக தவாவில் ஒரு நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி. இதுதான் என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸில் வச்சேன். 10 மணிக்குள்ளே அவளோட பாக்ஸ் பேக் பண்ணி ஆகணும். சரி இருக்கிறத வச்சு ஏதாவது குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் கூட அந்த காலையில் பண்ண சோலி சால்னாவும் சைடில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ரைஸ் தனியாக கொடுக்கணும், கிரேவி தனியாக கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவளுக்கு ஷீ இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். பட் சாம்பார்லாம் தனியாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கிரேவி ஏதாவது பண்ணேன்னா தனியாக கொடுப்பேன். சாம்பார், ரசம்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும், கீரையெல்லாம். இல்லைன்னா அப்படியே வந்துடும் அது, சாம்பார் தனியாக ரசம் தனியான்னு. ஸோ அதனால் இன்றைக்கி சோலைன்றதுனால தனியாக வச்சு மேலே அந்த கத்திரிக்காயை வச்சு அவளோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. சரி முருங்கைக்கீரை இருந்தது, அதை வச்சு ஒரு பொடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் எள்ளு, கொஞ்சம் கொள்ளு இருந்தது ஃப்ரிட்ஜில், அதையும் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு அது கூட காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட உப்பு வச்சு பொடி பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் முருங்கைக்கீரை பொடி ரெடி. எங்களோட லஞ்சுக்கு குஜராத்தி ஸ்டைல் கடி பண்ணி கேபேஜ் பொரியல் பண்ணேன். கேபேஜ் நார்மல் தடுக்கா, கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, நான் எப்போதும் கொடுக்குற ஒரு சிம்பிள் தடுக்கா. அது கூட கொஞ்சம் ஊற வச்ச பசிப்பருப்பையும் போட்டு கேபேஜ் பொரியல் ரெடி. இதுதான் இன்றைக்கி, அதாவது ஆகஸ்ட் 4th லத்தூஸ் கிச்சன் லஞ்ச் கடி, குஜராத்தி கடி, சிம்பிள் பிளெயின் கடி, கூட எதுவும் போடல. அதில் நிறைய பேர் பக்கோடா போடுவாங்க, போட்டிங்கன்னா கடி பக்கோடா. அது கடி, தயிர், ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் கேபேஜ் பொரியல், முருங்கைக்கீரை பொடி, ஒரு சப்பாத்தி, ஊறுகாய். இந்த ஊறுகாய் என்னோடய மதர்-இன்-லா கொடுத்தாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. இந்த வாட்டி வந்திருந்தப்போ லாஸ்ட் வீக் கொடுத்துட்டு போனாங்க. சூப்பராக இருக்குது அந்த ஊறுகாய். இதுதான் லத்தூஸ் கிச்சனில் லஞ்ச். அதுக்கப்புறம் பொண்ணு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளோட ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா தோசை தான் கொடுத்தேன் வித் சம் மிளகா பொடி, நல்லெண்ணெய் ஊற்றி கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ஆயிலுக்கெல்லாம் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கு கன்வெர்ட் ஆயாச்சு. முதல்ல வெறும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரெஸ் தான். அதனால் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோல்ட் ப்ரெஸ்ஸில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுதான் என்னோடய யூசேஜ். ரிஃபைண்ட் ஆயிலும் வாங்குவேன் ஏதாவது பொரிக்கிறதுனா. நான் பொரிக்கிறது ரேராக தான் பண்ணுவேன்.
நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, காலைல பண்ண சால்னா இருந்தது, அதை வச்சு முடிச்சாச்சு. தான் ஆகஸ்ட் 4க்கான ஃபுல் டே குக்கிங் விலாக். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் யூடியூப்பில்